ஆராதனை நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இந்த நாளிலும் கூட நாம் எபிரேயர் 12 அதிகாரத்துல சில வசனங்களை தியானிக்கலாம். நல்ல ஆவியில நிறைஞ்சு அப்படியே ஜெப நிலையிலே அப்படியே வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாகும். ஆமென். நான் வாசிக்கலாம். முதலாம் வசனம். ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். யாரை நோக்கி ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். ஆமென். அங்க எங்க பார்க்க கூடாது. எங்க யாரை மட்டும் பார்க்கணும்? இயேசப்பாவை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவரை தான் பார்க்கணும். அநேக வேளையில நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் பார்த்து பார்த்தே நிறைய பேர் விழுந்து போயிட்டான். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஆமென். அந்த எபிரேயர் 11 அதிகாரம் முழுசும் போட்டிருக்கு. திரளான சாட்சிகள். ஆபேல்ல இருந்து ஆமென் கடைசி ஏராளமான எல்லா புதிய ஏற்பாட்டில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரை குறித்தும் அநேக பரிசுத்தவான்களை குறித்து அவங்களுடைய சாட்சிகளை குறித்து அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய விசுவாசத்தை குறித்து போட்டிருக்கு. திரளான சாட்சிகள். ஒவ்வொருவரும் தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆபேல் அவன் காயின் ஆபேல் காயினை விட பெஸ்டான அவன் பலி ஆண்டவர் கொடுத்ததுனால தேவனிடத்துல அவன் என்ன பெற்றான்? சாட்சி பெற்றான். அதே போல நோவா தேவனிடத்துல சாட்சி பெற்றான். அந்த நாட்கள் அவன் நீதிமானா வாழ்ந்தான், பரிசுத்தமா வாழ்ந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். எனவே அவன் தேவனிடத்துல அவன் சாட்சி பெற்றான். அதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனிடத்துல சாட்சி பெற்றான். அவன் முதிர் வயதிலும் கூட அவன் விசுவாசித்தான், காணாதிருந்த விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். அவனுடைய சாட்சி அங்க எழுதியிருக்கிறது. தாவீதுடைய சாட்சி எழுதியிருக்கிறது. அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது, ஆனா அவன் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தான். தகப்பனால புறக்கணிக்கப்பட்டான், சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த மாமனார் அவனை கொலை பண்ண தேடுறான். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொன்னான். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரை குறித்தும் சாட்சி சொல்றான். அநேக திரளான சாட்சிகள். இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம அவரை நோக்கி ஓடணும். ஆமென். எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. அவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் நம்ம தியானிக்கணும். அவங்க கர்த்தருக்காக எப்படி ஓடினாங்க போராட்டத்தின் மத்தியிலும் அவங்க பிரச்சனையை பார்க்காம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நோக்கி பார்த்தாங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அவங்க பிரச்சனையின் மத்தியில சூழ்நிலையை பார்க்கல. தாவீதை குறித்து எழுதி இருக்கிறது, அவன் கோலியாத்து
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசு சூழ்நிலையை பார்த்தாங்க. 6 அடி 9 அடி இருக்கிற கோலியாத்தை பார்த்தாங்க. ஆனா தாவீது மட்டும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தை நோக்கி பார்த்தான், வார்த்தையை நோக்கி பார்த்தான். அப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கு, ஏராளமான சாட்சிகள். எனவே நாம் பாரம் பட தேவையில்லை, நாம் பாவத்தில் இருக்க தேவையில்லை. எனவே பாவத்தை உதறி தள்ளுங்க, சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளுங்க. உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பாவத்தெல்லாம் செய்யாம கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, பாரத்தெல்லாம் தள்ளிட்டாங்க. அவங்க கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கல, மாறாக விசுவாச வார்த்தையை பேசினாங்க. விசுவாச வார்த்தையை பேசினாங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவன் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவன் வாக்கு தத்தத்தை அணைத்து கொண்டார்கள். ஆமென். வாக்கு தத்தம் என்ன பண்ணாங்கன்னா அணைத்து கொண்டாங்க. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் மேலான வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்தை நான் அணைத்துக் கொள்றேன்னு சொல்லி அணைத்து கொண்டாங்க. பாரங்களை தள்ளி விடுங்கள். ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லாம இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம், பிரச்சனையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க பாரத்தெல்லாம் தள்ளி இருங்க, பாவத்தெல்லாம் தள்ளி இருங்க. கவலைப்படுறது பாவம். ஆமென். அதெல்லாம் தள்ளிட்டு இன்னைக்கு ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் நம்முடைய தரித்திரத்தை நிமித்தம் அவர் தரித்திரனானார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க, அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்க பிரச்சனை வருதா, உடனே கர்த்தரை நோக்கி பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, உடனே கவலைப்பட்டு கலங்காம வீணான வார்த்தையை பேசிடாதீங்க. ஒவ்வொரு வீணான வார்த்தையும் வேதனை உள்ளவர். மனுஷன் தன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் போடுற. மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க விசுவாச வார்த்தையை பேசுங்க. எவ்வளவோ திரளான சாட்சிகள் இருக்கு. எபிரேயர் 11 அதிகாரத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க. திரளான சாட்சி. அவங்க அந்த பிரச்சனைகள் மத்தியில கடவுளை நோக்கி பார்த்தாங்க. ஆமென். சிம்சோனை குறித்து போட்டிருக்கிறது. கடைசி நேரத்துல எல்லாம் இழந்த அந்த சூழ்நிலையிலும் கூட தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, என்னை இந்த ஒரு விசை நினைத்தரலாம். அவரை நோக்கி பார்த்தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேதத்துல போட்டிருக்கான், உயிரோடு இருந்த நாட்கள்ல செஞ்சதை விட அந்த நாள்ல அவன் 3000 பேரை ஒரே நாள்ல கொண்டுட்டான். சத்துருக்கான். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உங்க பிரச்சனையின் மத்தியில நீங்க பார்க்க வேண்டியது, ஆமென், உங்க பிரச்சனையே அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை மத்தியில உடனே அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். குடிச்சா சந்தோஷம் வந்துடும், வேற தவறான காரியத்தை ஈடுபட்டு கவலையை மறக்கன்னு சொல்லி வேற காரியத்தில் ஈடுபடுவான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னை சுத்தி நெருங்கி இருக்கிற பாவத்தை பாரமான யாவற்றையும் தள்ளி என்ன நோக்கி பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். உங்களுக்கு உண்டாக ஏராளமான நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை நோக்கி பாருங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் முன்னாடி ஒரு சந்தோஷம் வச்சிருந்தது. ஆமென். அவர் அதை தான் நோக்கி பார்த்தார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிலுவை மரணம், ஒரு பக்கம் பாரம், எல்லாருடைய பாரங்களை அவர் சுமந்தார். கெத்செமனே தோட்டத்துல பாரம் அவரை அழுத்தினது. எல்லா மக்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல இருந்தது. அவருடைய வேர்வை ரத்தமாய் வந்தது. அவர் மூளையில உள்ள நரம்புகள் எல்லாம் வெடித்து அந்த ரத்தம், வேர்வையோடு ரத்தம் வந்தது. ஒரு மனுஷன், நார்மலான ஒரு மனுஷனுக்கு இப்படி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல துடிச்சு இறந்துருவான். நிறைய பேர் அப்படி நடந்திருக்கு.
காரியங்கள் நடந்திருக்கு. கவலையின் உச்சத்துல போகும்போது அவங்க நரம்புகள் எல்லாம் வெடிச்சு அந்த இடத்துல விழுச்சு துடித்து இறந்து விடுவார்கள். ஆனா கர்த்தர் மரணத்தை, அவருக்கு மரணம் கிடையாது, எனவே அவர் மரிக்கல. கடைசி நேரத்துல மரிச்சது எதற்காகனா, நம்மை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பதற்காக, நமக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவரே ஒப்பு கொடுத்துட்டார். என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் தான் மரித்தார். அவர் யாரும் கொல்ல முடியாது. நமக்காக அத்தனை பாடுகளையும் சகித்தார். ஒரு பக்கம் சிலுவை வேதனை, ஆனா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம். ஆமென். என் பாடு மூலமா, என் பாடுகள் மூலமா இன்னைக்கு கோடி 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 மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆமென். சிலுவை பாடுகளின் மூலமாய் கோடி கோடி ஜனங்கள், என் பிள்ளைங்க இன்னைக்கு என்னை விட்டு தூரமா போன என் பிள்ளைங்க மீண்டும் என்கிட்ட வர போறாங்க, என்ன ஆராதிக்க போறாங்க. என் பிள்ளைங்க மரணம் இல்லாம வாழ போறாங்க, வியாதி இல்லாம வாழ போறாங்க, கடன் இல்லாம வாழ போறாங்க. எனவே நான் இந்த பாடுகளை சகிக்கிறேன்னு சொல்லி பொறுமையோடு சகித்தார். அவருக்கு முன்னாடி இருந்த அந்த சந்தோஷத்தை நோக்கி பார்த்தார். என் அன்பிற்குரியவர்களே, உங்க பாடுகள் மத்தியில உங்களுக்கு முன்னாக தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஏராளமான நன்மையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நாங்கள் பாடுகளை சகித்தோமானா அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். ஏராளமான மகிமை வச்சிருக்கிறார். எனவே அந்த சந்தோஷத்தை நோக்கி பாருங்க. அவர் சந்தோஷத்தை நோக்கி பார்த்து அவமானத்தை எண்ணாமல், அவர் வாழ்க்கையில எவ்வளவு அவமானம், காரி துப்புனாங்க, கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சாங்க. நீ யூதனுடைய ராஜாவானா, சிலுவையில இறங்கி வான்னு சொன்னாங்க. மத்தவனை ரட்சித்தான், ஆனா தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்ல அப்படின்னு பேசுறாங்க. எவ்வளவோ நிந்தை, எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார். பொறுமையோடு சகித்தார். எதற்காக? அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை பிதாவானவர் வைத்திருந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். சாகாமை அழியாமை வைத்திருக்கிறார். அவரை போல ஒரு வாழ்க்கை, அவரோடு பாடுபடும் போதுதான் அந்த மகிமை நாம் பங்கடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம், தேவனுக்கு சுதந்திரா இருக்கிறோம். ஆனா எப்போ இது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்? அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அது கிடைக்கும். ஆமென். என் அன்பிற்குரியவர்களே, பாடுகள் மத்தியில நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த பாடுகள் முடிந்த பின்பு நமக்காக ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பாடுக்கும் பல மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். பரலோகத்துல ஏராளமான மகிமை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏராளமான வைர கற்களால், பல விலையேற பெற்ற கற்களால் கட்டின வீடுகள் உங்களுக்காக இருக்கிறது. பரலோகத்துல தேவ ஆலயம் நமக்காக இருக்கிறது. விலையேற பெற்ற மோதிரம், ஆமென், விலையேற பெற்ற கற்களினால் ஆன மோதிரங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் பாடுகளை நீங்கள் பொறுமையோடு சகிக்கும் போது, பழைய ஏற்பாட்டு நாட்கள் அந்த எபிரேயர் 11 அதிகாரத்துல எல்லாருமே பாடுகளை சகித்தாங்க. கடவுளுக்காக வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள். எவ்வளவோ பாடுகள், வாளால வெட்டி கொண்டாங்க, எல்லாத்தையும் சகித்தாங்க, கடவுளுக்காக சகித்தாங்க. ஆபிரகாம் 25 வருஷம் குழந்தை இல்லாம, 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம அவன் நிந்தையா சகித்தான். சாரால் சகித்தான், கடவுளுக்காக சகித்தான். ஆமென். நமக்காக தேவன் அதை விட மேலான காரியத்தை வச்சிருக்கிறார். ஆமென். பரம காரியத்தை வச்சிருக்கிறார். எனவே நாம் எவ்வளவு பொறுமையா இருக்கணும். எனவே நமக்கு தேவன் நியமித்த ஓட்டத்துல நம்ம எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். பொறுமையோடு ஓடணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போவார். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படியாவது அற்புதத்தை செய்வார், என்ன அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பொறுமை, வேதம் சொல்லுகிறது, பொறுமை பூரண கிரியை செய்யும். யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். யோபுவின் வாழ்க்கையில எல்லாவற்றையும், ஆனாலும் அவன் தேவன், தன் வாயினால் அவன் பாவம் செய்யலன்னு போட்டிருக்கான். ஆமென். பொறுமையோடு காத்திருந்தான்.
கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை தூசிச்சாங்க, அவன் மனைவி அவனை தூசிச்சாங்க. ஆனாலும் பொறுமையோடு காத்திருந்தான். முடிவுல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். இந்த நாள்ல என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் பாடுகள் மத்தியில நீங்க பொறுமையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, யோபு தன் வாயினால் பாவம் செய்யல, கர்த்தரை துதிச்சான். ஆமென். நீங்க துதிங்க. பாடுகள் மத்தியில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று வேதம் சொல்லுங்க. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகும் போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஆமென். எனவே பொறுமையோடு ஓடுங்க. அவர் தமக்கு முன்பாக இருந்த அந்த சந்தோஷத்தை தான் பார்த்தார். எனவே சிலுவையை பொறுமையோடு சகிச்சார். அவமானத்தை என்னல பொறுமையோடு சகிச்சு முடிவுல என்ன பண்ணார்னா, உன்னதத்துல பிதாவோடு வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நாம் பொறுமையோடு சகிக்கும் போது நாமும் அங்க போய் உட்கார்ந்துருவோம். ஆமென். இப்ப நம்ம அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல வாய்த்தரம் துதிங்க. ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள். எவ்வளவு விபரீதம். ஆமென். அதை போல ஒருத்தனும் பட்டதே கிடையாது. அவ்வளோ பாடுகள். கெத்செமனே தோட்டத்துல அடித்தார்கள். இரவெல்லாம் அவர் அடிச்சாங்க, சாட்டையால் அடிச்சாங்க. அவர் முதுகு எல்லாம் உளப்பட்ட ஒரு நிலத்தை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தலையில முற்கிரீடம் செய்த 60 அடி அடிச்சாங்க. கோலா காரி துப்புனாங்க, பரியாசம் பண்ணாங்க, ஆணியால அடிச்சாங்க, ஈட்டியால குத்துறாங்க. எல்லாவற்றையும் இவ்விதமான இவ்வளவு விபரீதங்களை, இவ்வளவு வேதனைகளை சகித்த அவரையே நினைச்சுக்கோங்க. அவரை நினைச்சுக்கோங்க. உங்க பிரச்சனை மத்தியில ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. என் அப்பா எவ்வளவோ பாடுபட்டுட்டார். ஹல்லேலூயா. உமக்கு வந்த கஷ்டத்தை நினைச்சு நானும் பார்க்கையில என் கஷ்டம் மறந்து போனதையா, என் கஷ்டம் மறந்து போனதையா. அவருடைய கஷ்டத்தை நம்ம நோக்கி பார்க்கும் போது நம்முடைய பாடலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு குப்பை. ஏதோ கொஞ்சம் கடவுளுக்காக பாடுபடுறோம், கொஞ்சம் சில ஆசீர்வாதம் வர லேட் ஆகுது, அவ்வளவுதான். உடனே எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு புலம்பிடக்கூடாது. அவரை நோக்கி பார்க்கணும். அவரே நினைச்சுக்கோங்க. விதமான விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்க என்ன எதிர்த்து நிற்கலையே. தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க எதிர்த்து நிற்கல. ஹல்லேலூயா. அப்படி நிக்கல என்று வேதம் சொல்லி, ஒரு பாவம் செய்யற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஆமென். கடவுள் நம்முடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவ்வளோ அன்பு. ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ரத்தம் சிந்திரக்கூடாதுன்னு நம்ம எதிர்த்து நிற்காம எத்தனையோ காரியங்கள்ல அப்படியே ஒத்து போயிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லை. எல்லா பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். கடைசி சொற்ற ரத்தத்தையும் அவர் சிந்தினார். எதற்காக? நம்முடைய பாவத்திற்காக. நம்முடைய பாவத்திற்கான தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்கலாம். சிட்சையை குறித்து போட்டிருக்கு, வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது, அவரால் கடிந்து கொள்ள போகும்போது சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நம்ம மறக்க கூடாது. சிட்சையை மறக்க கூடாது. நம்ம அப்பா நமக்காக ரத்த சிந்தனை, நம்ம அப்பா சில சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார்.
எதற்காகனா அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. ஒரு பெற்றோர் இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளையை கண்டிக்கிறாங்க, சில சிகிச்சைகளை கொடுக்கறாங்க. எதற்காக கொடுக்கறாங்கன்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும் தான் அவங்க கொடுக்கறாங்க. அதை விட நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற நம்முடைய பரம தகப்பன், நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அன்பு அப்பா, நம்ம சில சிகிச்சைகளை கொடுக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைனா உடனே வியாதி நினைக்காதீங்க, வியாதியெல்லாம் அவர் சுமந்துட்டார். கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சிச்சை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு பிள்ளை எந்த அப்பாவாவது ஒரு நாளாவது ஏசாம இருப்பானா? ஒரு நாளாவது ஒரு அடியாவது அடிக்காம இருப்பானா? ஒரு உண்மையான ஒரு பிள்ளை மேல அன்புள்ள அப்பானா கண்டிப்பான். பிரம்பை கையாடாத தகப்பன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுது. எனவே நம்ம அன்பு அப்பா சில நேரத்தில் சிச்சிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமென். இந்த சரீரத்தின் தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் பிள்ளைங்களை சிட்சிக்கும் போது நம்ம சிட்சிச்சிருக்காங்க, எத்தனையோ நேரத்துல அடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம பயந்து நடந்திருக்கோம், அஞ்சி நடந்திருக்கும். இந்த காரியத்தை செஞ்சா எங்க அப்பா அடிப்பாங்க, எங்க அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லி எத்தனையோ வேளையில நம்ம பயந்து அந்த தவறுகளை மீண்டும் செய்யாது இருந்திருக்கோம். அப்படி இருக்கும் போது நம்முடைய பரம தகப்பன், ஆமென். அந்த வாசிக்கலாம், அந்த பின்பகுதியை திரும்ப வாசிக்கலாம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு, நம்முடைய ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். நம்ம ஆண்டவருக்கு அடங்கி நடக்கணும். ஆமென், ஆமென். அடங்கி நடக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு உள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஆமென். அவர்கள் கொஞ்ச காலம் சிரிச்சிச்சாங்க, கொஞ்ச காலம். அப்புறம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுக்கு அடிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லை. நம்ம அப்பாவை குறித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக, ஆமென், அவரை போல நம்ம பங்குள்ளவர்களாய் மாறும்படியாகவே தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார். ஆமென். எனவே உங்க வாழ்க்கையில சில பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வரலாம். மனிதர் உங்களை தூசிக்கலாம், மனிதர் உங்களை வெறுக்கலாம், காரணம் இல்லாமல் உங்களை காயப்படுத்தலாம், உங்கள் சொந்த குடும்பம் உங்களை வெறுக்கலாம், தூசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல, நாம் அவருடையவர்கள். எனவே உலகம் பகைக்கு. உலகம் நம்மளை கேவலமா பேசுது, அற்பமா பேசுது. ஆனா இந்த சிற்சையை நம்ம பொறுமையோடு சகிக்கணும், இந்த பாடுகளை சகிக்கணும். இந்த பாடுகள் மத்தியில நாம் அவரை தூசிக்காமல், நாம் முறுமுறுக்காமல், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த சில பாடுகளை, இந்த சிற்சையை அனுபவித்ததற்கு காரணம் என்ன? என்னை அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாய் மாற்றுவதற்காக, ஆமென், அவரை போல மாற்றுவதற்காக, அவருடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுப்பதற்காக என் வாழ்க்கையில சில பாடுகள் அனுபவித்திருக்க. சில காரியங்கள் தாமதமா வருது. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு உலக மனுஷன் அவனுக்கு பாருங்க எல்லாம் உடனே கிடைக்கும், உடனே குழந்தை, உடனே எல்லாம் உடனே கிடைக்கும். ஆனா அவன் முடிவு வேதம் சொல்லுகிற பரிதாபம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்முடைய முடிவு நித்திய ஜீவன். நானோ விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தி ஆவேன். ஆமென். நமக்கு கன மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே உங்க வாழ்க்கையில சில தாமதங்கள் மிகப்பெரிய ஒரு மகிமையை கொண்டு வரப்போகுது. லேட்டா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்
அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆமென். இஸ்மவேல் உடனே வந்துட்டான், ஆனா அவன் வாக்குத்தத்தத்தின் பையன் கிடையாது. ஆனா ஈசாக்கு லேட்டா தான் வந்தான். ஆனா அவனுக்கு தான் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு லேட்டா கிடைக்கிற ஆசீர்வாதம் அது பெஸ்டா இருக்கும். ஆமென். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த எந்த ஆசீர்வாதம் முடிவுல அது ஆசீர்வாதத்தை பெறாது. ஆனா லேட்டா கிடைச்சா அது ஆசீர்வாதமா இருக்கும். நித்தியத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, நித்தியமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆமென். எனவே பாடுகள் மத்தியில தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த சிச்சைக்காக நன்றியப்பா. இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில தாமதிக்கப்பட்ட சில காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி. ஆனா நிச்சயமாய் வரும். வேதம் சொல்கிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா என் அப்பா கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எனவே அது எல்லா காரியங்களும் மொத்தமா வரும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற ப்ரமோஷன் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற குழந்தை நிச்சயமாய் வரும். ஒரு திருமண காரியங்கள் பெஸ்டா வரும். ஏற்ற துணையை கொடுப்பார். சிலர் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிருக்கிறாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்காது. காத்திருக்கிற உங்களுக்கு பெஸ்டா வரும். நல்ல நல்ல ஆவில எனவே சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் கண்டு சோர்ந்து போகாதீங்க. பெரிய மகிமை இருக்கு. கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு அது ஒப்பானவைகள் அல்ல. எனவே அவரை நோக்கி பாருங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. என் அப்பா சகிச்சார், எவ்வளோ பாடுகளை சகிச்சார். என் அப்பா எவ்வளோ பாடுகளை சகித்தார். நான் அவருக்காக சகிப்பேன். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து, உனக்காக நான் மரிச்சேன் மகனே, எனக்காக இந்த சின்ன பாடுகளை சகிக்க மாட்டேன். நல்ல 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 அந்நிய பாசையில மகிமை மகிமை நிரப்புது. யார் யார் இன்னைக்கு கர்த்தருக்காக பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றார். விசேஷித்த மகிமை ஊற்றார். உன்னதத்துல பாடுகளை சகித்து அவர் உன்னதத்துல உட்காரது போல இன்னைக்கு ஆவியில கொண்டு உங்களை அங்க உட்கார வைக்கிறார். நல்ல நல்ல ஆவியில் 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 ஆவியில உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம் சொல்லுமா, இசையா ஸ்தோத்திரம். இசப்பா ஸ்தோத்திரம். இசப்பா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஹalleluya ஹalleluya. love you daddy. அன்புப்பா, எங்களுக்காக எல்லா விபரீதங்களையும் சகிச்சீங்களப்பா. எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்களப்பா. எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களப்பா. உமக்காக நாங்க எல்லாவற்றையும் சகிப்போம். We love you daddy. உமக்காக தாடி ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
சொல்லுமா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. பாடுமா, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. நாம அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உமக்காக பாடுகளை சகிக்க அப்படிப்பட்ட பொறுமையின் அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்கப்பா. இன்னும் பொறுமை அபிஷேகத்தை ஊற்றுங்க. சிச்சைகளை சகிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இன்னும் உமக்காக எழும்பி ஓடணும்பா. இன்னும் நாங்க உம்மை நோக்கி பார்க்கணும்பா. பாவங்களை வெறுத்து தள்ளிட்டு, பாரத்தெல்லாம் தள்ளிட்டு உங்களை மட்டும் நோக்கி பார்க்கணும்பா. நாங்க உன்னதத்துல மோடு உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த உணர்வு மட்டும் எங்களுக்கு இருக்கணும்பா. இந்த நாங்க உலகத்தார் அல்ல, இந்த உலகம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புங்க அப்பா. நீர் எங்களுக்காக சம்பாதித்த அத்தனை மகிமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா. எங்களுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்க நோக்கி பார்த்து பாடுகளை சகித்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன். ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. God bless you.